ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கண்டினியூஸ் சார்ட் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டினியூஸ் சார்ட் மேக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல் சைஸ் சார்ட்டை இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சார்ட்டில் நம்ம 2 கண்டினியூஸ் சார்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எம்டி TLMs வந்து சேல் பண்ணிகிட்ருந்தோம். இப்போ ஸ்டாக் இல்லை, ஸோ அதை ரீஸ்டாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் TLMs மேக் பண்ணதுக்கப்புறமா February 3 அகெயின் எம்டி போர்ட் சேல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ வேணுங்கிறவங்க கீழே கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக மெசேஜில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எம்டி போர்ட்ஸ் வந்து ரெடி ஆனதும் கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பார்ட் எடுத்து இது மாதிரி சிக்ஸாக் வேல ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸ் சார்ட்டும் ஃப்ளோ சார்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ ஃப்ளோ சார்ட் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நான் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்படி நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஃபோல்டிங் வரும் இல்லையா, அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்தால் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் திகையாமல் இருந்துச்சுன்னா அது அப்படியே விட்டுக்கோங்க, அது பரவாயில்ல. நான் ஃபோல்ட் பண்ணதுலேயும் கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்குது, பட் அது அப்படியே இருக்கட்டும். இனி இதில் டாப்பில் இருக்கு இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி ஏதாச்சும் ஒரு டிசைனை வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ லீஃப் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். டிசைன் வரைய வராது அப்படின்னு உள்ளவங்க அந்த எட்ஜை மட்டும் ஸ்லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்டில் சும்மா கர்வ் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி விட்டாலும் அது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இல்லாமல் இப்படி வரையும்போது லீஃப், அப்புறமா பேட், பென்சில், சாக்லேட் இது மாதிரி நீளமாக, அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்பில் வர மாதிரியான பிக்சர்ஸ் வரையும்போது நமக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த கண்டினியூஸ் சார்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்கும். நான் இப்போ வரைஞ்ச லீஃபை வந்து கட் பண்ணி எடுக்கிறேன். இதில் கட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணுறப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அப்போ அதுக்கு நடுவில் சின்ன சின்ன கேப் இருக்கும். அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதே வீடியோவில் நான் இன்னொரு கண்டினியூஸ் சார்ட்டும் மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா சாக்லேட் டிசைன், அது இதை விட கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி சின்னதாக கேப் விட்டு விட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் இந்த மாதிரியான எம்டி போர்ட்ஸ், கண்டினியூஸ் சார்ட், மேட்ச் போர்டு, ரொட்டேட்டிங் போர்டு, இதோட மேக்கிங் வீடியோஸ், அப்புறமா மாடல் ஐடியாஸ், மாடல்ஸோட மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ சேனல் பிடிச்சவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பிஎட் கமிஷனுக்கு என்னென்ன சார்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணி ஸ்பேஸ் எப்படி ஆக்குப்பை பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ கூடிய சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளோட கண்டினியூஸ் சார்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேப் அது இப்படி தான் இருக்கும். இப்போது இன்னொரு டிசைனில் இன்னொரு கண்டினியூஸ் சார்ட் மேக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்து அந்த ஹாஃப் பீஸில் தான் இன்னொரு கண்டினியூஸ் சார்ட்டை நம்ம இப்போ மேக் பண்ண போகிறோம். இதுக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோல்ட் பண்ண மாதிரி சிக்ஸாக் வேல அந்த சார்ட்டை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சு, ஸோ அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது நான் இதில் சின்னதாக சாக்லேட்டோட டிசைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ அந்த சின்ன சின்ன கேப் வந்து இடையில வராது, பட் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். லீஃப் டிசைன் வரைகிறதுக்கு கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த டிசைன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சாக்லேட் வந்து சின்னதாக வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சைஸ் சார்ட்லேயே நம்ம 2 கண்டினியூஸ் சார்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை விட லெங்க்த்தாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல் சைஸ் சார்ட்லேயே சிக்ஸாக் வேல ஃபோல்ட் பண்ணி இது மாதிரி டிசைன் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் காமிச்சிருக்கிற இந்த 2 கண்டினியூஸ் சார்ட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஜமாட் ஷாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிசைன் வந்து டக்குன்னு கரெக்டாக வராது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க பென்சிலால் ரஃபாக ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மார்க்கர் யூஸ் பண்ணி வரைஞ்சிட்டு கட் பண்ணுங்கள். இதை இன்னுமே அட்ராக்டிவாக ஆக்கிறதுக்காக நம்ம அவுட்லைன் போட்டிருக்க இடத்துல ஃபுல்லாக கலர் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பென்சில் இல்லைனா பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம கலர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இது பார்க்குறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக தெரியும். ஸோ இதை எப்படி ஸ்ப்ரிங் மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.